ஒரு ரீசெண்டாக நான் வந்து பிளிட்ஸ் கேம் வந்து விளையாடிருந்தேன். அந்த பிளிட்ஸ் கேம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது கேம் நீங்கள் விளையாடும்போது ஜென்ரலாக ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் நீங்கள் பொதுவாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த லெவலில் ஒரு 1900 இல்லை 2000க்கு மேலே இருக்கக்கூடிய ஈவன் இது வந்து பிளிட்ஸ் கேமாக இருந்தாலும் கூட அதை ஃபாலோ பண்ணாத போது எந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அவர் எல்லாமே பண்ணியிருப்பார். இந்த நைட் E2 தான் பிரச்சனை. நைட்டை எப்பொழுதுமே நேச்சுரல் ஸ்குவால்ஸில் வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனல் நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி டெவலப் பண்ணலை அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மூவ் இது பிரச்சனையே கிடையாது. அதுக்கு ஃபாலோ பண்ணது தான் பிரச்சனை. ஸோ பிஷப் டெவலப் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணேன், பிஷப் C5 போட்டேன். அண்ட் இந்த நைட் மூவ் தான் தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த G5 இருக்கக்கூடிய பிஷப் வந்து இங்கே அன்டிஃபைனடாக இருக்குது. ஸோ அதனால இது பிரச்சனை. அதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, நம்ம பிஷப் டேக்ஸ் F2 செக் வந்து விளையாட முடியும். ஒரு பிரில்லியண்டான பிஷப் சாக்ரிஃபைஸ் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நைட்டால் செக் கொடுத்தோம் அப்படின்னா பிஷப் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது, ஒரு டிஸ்கவரி அன்லீஷ் பண்ணுறோம். கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிஷப்பை வெட்டிட்டேன். அவர் ரொம்ப நேச்சுரலாக குயினை அட்டாக் பண்ணதான் நினச்சி இன்னொரு பெரிய தப்பு பண்ணி மேட்டை பிளண்டர் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் 2 மூலம் நான் செக்மேட் பண்ணிட்டேன். இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, செக்மேட் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபெண்டாக வைக்காதீங்க. ஏன்னா பிஷப் டெக்ஸ் F2 பிஷப் டெக்ஸ் F7 அப்படிங்கிற காமனான டாக்டிக்ஸில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.